என்ன செய்வோம்? வேளாண்மையை நாங்களே செய்வோம், அரசாங்கமே செய்யும், அரசு பணியாக மாற்றும். மக்கள் வாழ்விடங்களிலேயே வேளாண் பண்ணைகளை உருவாக்கும். ஆத்தூரா, சேலம் ஆத்தூரா மண்ணை ஆய்வு செய்வேன். என்ன வரும்? கரும்பு. போடா கரும்பு. 2000-3000 ஏக்கர்ல தொழிற்சாலை. என்ன வரும்? மரவள்ளி கிழங்கு. போடா தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி. அங்கே வேலை. வாழ்விடத்திலேயே வேலை. என் மக்களுக்கு அரசு வேலை. தக்காளி வரும். தக்காளியிலிருந்து ஜாம், ஊறுகாய் தயாரிக்கிற தக்காளி உணவு தேவைக்கு அரசு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், எல்லாத்தையும் அரசு விளை வைக்கும். கரும்பா, கரும்பு விளையுதா, கரும்புல இருந்து போடுறா. வாழை விளையுதா, வாழையிலிருந்து போடுறா. தென்னை இருக்கா, தென்னையிலிருந்து தொழிற்சாலை. எப்படி எப்படி தென்னையிலிருந்து, பனையிலிருந்து, இந்த வேளாண் நிலத்திலிருந்து வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தில் உங்கள் மகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறேன். அந்த கனவை உங்கள் கண்முன்னே விரிக்கிறேன். எந்தெந்த நாடும், உலகில் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு வளத்தை வச்சு ஆகச் சிறப்பாக வாழும் போது எல்லா வளமும் இருக்கிறது. மலை வளம், கடல் வளம், காட்டு வளம், மண் வளம், நிலவளம், நீர்வளம், மனித வளம், எல்லா வளமும் இருந்து என் நாடு வறுமையில் இருக்கிறது, இலவசத்துக்கு ஏந்துகிறது கையை என்றால் எவ்வளவு கொடுமையான நிலை. இதை மாற்றுவோம். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், மண்பாண்டங்கள் செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், வாத்து வளர்த்தல், பன்னி வளர்த்தல், கழுதை வளர்த்தல், எல்லாம் அரசு பணி. நீ என்ன கழுதை மேய்க்க சொல்ல நினைக்கிற? ஒரு லிட்டர் கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்திலே ஆகச் சிறந்த பாலாடை கட்டி, கழுதை பாலிலே விலை உயர்ந்த பாலாடை கட்டி. நேற்று போட்டு காட்டினேன் பாபிரெட்டி பெட்டியில, வலையொலியில் இருக்கு, தட்டி வேணாப்பார். ஏன்னா 35 கூட்டம் தான் இருக்கு. என் கனவு ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு போறேன். உனக்கு தான் கையில வச்சிருக்கிய ஒரு டிவி வச்சிருக்க, கையில உள்ளங்கையில ஊடகம் வச்சிருக்க, தட்டி பார். சீமான் ஸ்பீச் லேட்டஸ்ட் போடுறா, வரும்டா, பாருடா பாருடா. இந்த மாதிரி உனக்கு ஒரு அண்ணன், உனக்கு ஒரு தம்பி, உனக்கு ஒரு மாமா, உனக்கு ஒரு மச்சான், உனக்கு ஒரு மகன் இனி எந்த காலத்திலையும் பிறக்க மாட்டான். ஏன்? என்னை இந்த நிலத்தில் பிரசவித்தவன். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற உலகத்தின் ஆகப்பெரிய புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரன் என்னை பிரசவித்தவன். சமரசம் இல்லாமல் சண்டை செய்வேன். உங்கள் மகன் எத்தனை ஆயிரம் கோடி தருவேன் சொன்னாலும், எவ்வளவு பதவி தருவேன் சொன்னாலும் சரணடையாமல் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நாங்கள் தடுப்போம், போராடுவோம். அந்த உயர்ந்த கனவோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள், எங்களை கவனியுங்கள். எல்லாரும் பேசுகிறதையும் கவனியுங்கள், நாங்கள் பேசுகிறதையும் கவனியுங்கள். தாளில் எழுதி வைத்து 10,000 குடும்ப தலைவிக்கு 5000 போட்டோம், 2000 தந்தோம், மறுபடி தருவோம், அப்புறம் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அப்புறம் ஃப்ரிட்ஜ் தருவோம். கிரைண்டர் மிக்சியில எதை போட்டாரப்ப? அரிசி பருப்பை போட்டாரப்ப. அது யார் தருவா? அது என் விவசாயி தான் தருவான். அப்புறம் யாரு? ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறி வைப்ப, கீரை வைப்ப. அது யார் தருவா? அது எங்க அப்பா விவசாயி தான் தருவான். அப்புறம் என்ன ஒண்ணு? மிக்சியில் அரைப்ப. எதை அரைப்ப? மசாலா, மல்லி, சீரகம், சோம்பு. அது யார் தருவா? அது எங்க ஆத்தா விவசாயி தான் தருவான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னால உன் வீட்டுக்கு ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் கூட வாங்க முடியாத, அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை, வறுமை நிலையில் இருக்கிறாய். நான் என்ன செய்யறேன்? தகர்க்கிறேன் இந்த நிலைமையை. ஒரு தன்மானத்தோடு தலைமிந்து வாட தற்சார்பு வாழ்க்கை உனக்கு தந்துடுறேன். எப்படி? உனக்கு வேலை கொடுக்கிறேன், வருமானம் கொடுக்கிறேன், நீயே உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, எவனையும் சார்ந்து நிக்காத. இங்க இலவசம்ங்கிறது என்ன செய்யுதுன்னா, இங்க பாரு, வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இது 3 ஒன்னோட ஒண்ணு பிரிந்தது. வேலை இல்ல, வருமானம் இல்ல, உழைப்பு இல்ல, வருவாய் இல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது 3ஐயும் துண்டிச்சுட்டான். எதுல? இலவசத்துல. இலவசத்துல இத அறிவு சமூகம் எப்படியா இருக்குது? எப்படியா இருக்குது? 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ ஃப்ரீ ஸ்கீம்னு அறிவிச்சுக்கிட்டு எங்களை ஏமாளி பயில நினைச்சுக்கிட்டு இருக்காண்டா. நீ எங்களை கடங்கார பைய மக்களை நீ பாட்டு கையெழுத்து போட்டு கடன் வாங்கி செத்துவிட்டு கடற்கரையில் போய் கல்லறை கட்டி படுத்துக்கிடுவேன். உனக்கு என்ன? உனக்கு
அதுக்கு நான் கடப்பாறை மண் வெட்டி கொண்டு வந்து இடிக்கணும். ஒரு தண்ட செலவு. என் அன்பு சொந்தங்கள், நீ மற்ற ஊரில் போய் கொஞ்சம் போட்டு காட்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். பாருங்க. இப்போ பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய ஆட்சி முறையில் இருக்கிற திட்டம் பாருங்க. முதல்ல நீரை பெருக்கணும், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அது எப்படின்னு விளக்கிறேன் பாருங்க. நீரை சேர்த்துக்கிறோம், வயிறு பசி இல்லாம ஒழிச்சிடணும். பசி இருந்தால் 10 பறந்துடும். வேளாண்மை நம்மளே செய்யறோம். யாவனுக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல கிடையாது, நாம செய்யறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. அங்க உயிர், மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துறோம். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், முதல் குடிமகனுக்கு என்ன கிடைக்குமோ அது ஆத்தூர்ல இருக்கிற கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும். அது ஓமலூர்ல இருக்கிற கடைசி எங்க அப்பத்தாவுக்கும் கிடைக்கும். புரியுதா? அது மேட்டூர்ல இருக்கிற கடைசி என் பாட்டி, பாட்டன், என் தாத்தன், என் சித்தப்பன், பெரியப்பன், யாருக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் தமிழ் தேசிய அரசில் இல்ல. எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்கும் இந்த மருத்துவம், சரியான மருத்துவம். ஏன் முதலமைச்சருக்கு முடியலனால அரசு மருத்துவமனையில் தான் படுப்பாப்ல. சட்டம் போட்டுருவேன். மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவம், கட்டணம் இல்லாத மருத்துவம், காசு கிடையாது. நீர், குடிநீர் ₹1 இல்லாம சிறந்த குடிநீரை, தூய குடிநீரை கொண்டு அந்த வாசல்ல ஊத்திடுவேன். அடுத்து வேளாண்மை நானே செஞ்சிடறேன், பசி கிடையாது. அப்புறம் சொல்லு, அறிவு, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுத்துறேன். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை 5 பைசா கட்டணம் இல்லாம ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்த உலகத்தரம் இது. பின்லாந்துல ஒன்னா இருக்கான், 2வது தென்கொரியா இருக்கான், 3வது சிங்கப்பூர் இருக்கான், 4வது ஜப்பான், கனடா, ஜெர்மன், இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி பிரபாகரன் மகன் முதல் தரத்து கல்வியை தூக்குறேன். கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, கல்வி முறை எல்லாத்தையும் மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னு போட்டு காட்டுவேன், கவலைப்படாத. அடுத்து பயன், அறிவு கொடுத்தாச்சு. பயன் அப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என்ன தொழிற்சாலை போடுவ நீ? எருக்களஞ்செடி பார்த்திருக்கியா? எருக்களஞ்செடி சுடுகாட்டில் முளைச்சு வச்சிருப்ப. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல் உலகத்தில் அதிக விலை. அதுல செய்யற பட்டு அவ்வளவு விலை உயர்ந்த பட்டு. உனக்கு ஒன்னும் புரியல. மூங்கிலில் ஒன்னே போட்டு காட்டுவேன் பாரு, திணறிவாணி. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம இந்த சனியம் பிடிச்ச நாட்டை கொடுத்து சாராய பொருளாதாரத்துல வச்சு ஆத்தாளு அப்பனை சாகடிச்சு ஆத்தாவு தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ தாலி எடுத்த பயில்கிட்டே ஓட்ட போட்டு தாலிக்கு தங்கம் தரான், அப்புறம் குடிக்க வச்ச தாலி அறுப்பான். பயன் வேலை கொடுத்துறேன், அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். விரும்பியவனெல்லாம் செய்யலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாத்து பண்ணை, தேன் பெட்டி பண்ணை, பட்டுப்பூச்சி வளர்க்கல், நெசவு செய்தல், எல்லா தொழிற்சாலையிலும் வேலை. நீ தப்பிக்க முடியாது. நீ என்ன வீட்டு வாசல் அரசாங்க வேலை வச்சிருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? கல்வியை நான் கொடுத்துட்டேன், மருத்துவ வைத்தியத்தை நான் பார்த்துட்டேன், நீரை நான் தந்துட்டேன், தடையில்லாத மின்சாரம் குறைந்து தந்துட்டேன், எரிகாற்று கொடுத்துட்டேன், சிலிண்டர். ஏன் சிலிண்டர் இப்படி கொடுப்பேன்? ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி கழிவு, இந்த மக்கிய இலைதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நேற்று போட்டு காட்டினேன், மறுபடியும் இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன். இருக்கு வலையொலியில தயாரிச்சு நானே வச்சிருப்பேன். தமிழ்நாடு அரசு சிலிண்டர் இலவசமா தரமாட்டேன், ஓசியா ஒன்னும் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், குடிநீர் தருவேன். எந்த அளவுக்கு? தனியார் முதலாளிகளை தாண்டி ஆக சிறந்த கல்வி மருத்துவத்தை தருவேன். தனியார் பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லாது உலகத்தரத்திற்கு அரசு பள்ளி. கவர்மெண்டா? யார் கவர்மெண்ட்? பிரபாகரன் மகன் கவர்மெண்டா? நேர்மையின் நேர் வடிவம்டா. வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த மகனினுடைய பிள்ளைகள் நாங்க. ஒண்ணு பிசகாது. இந்த ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், கொலை பண்ணான், கற்பழிச்சான். எத்தனை தொற்ற சொல்ல பொண்ணை பாப்போம். நான் வந்து உட்கார்ந்துடுறேன், தொற்ற சொல்ல பார்ப்போம். வந்தவன சாராய கடையை மூடுறேன். டாஸ்மார்க் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம். சாராயம் வித்து வர்ற காசு வேண்டாம். பால் 3 லட்சம் கோடி பால், 50,000 கோடி சாராயம். இது உயிரை எடுக்க, அந்த உயிரை கொடுக்கும். சாராயத்தை மூடுறேன், பால் பொருளாதாரத்துக்கு போறேன். அடுத்து பயன், கல்வி கொடுத்துட்டேன், அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டேன். வளர்ச்சி. எப்படி வளர்ச்சி? உலகத்தில் தலை சிறந்த நாடாக வளர்ச்சி. இப்ப ஒன்னா பார்ப்போம். நீர் வளத்தை பார்ப்போம். நீர்
அதை சொல்றாரு, நீ இன்றியமையாத உலகு யார் யாருக்கும் இன்றியமையாத உலகு நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார். மழை இல்லை என்றால் மண்ணில் மழை இல்லை. அதே சொல்றா, இந்த மலையை வெட்டுறதை நீ வேடிக்கை பார்த்து போற, அது இல்லைன்னா உன் நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லை என்றால் மழை இல்லை. அதனாலதான் இந்த மலையை வெட்டாதரான்னு உன் மயம் கத்திக்கிட்டே இருக்கேன். என் தாயின் மாறுடா, மாற அறுத்து ரத்தம் குடிக்காதேடா டே டே என்று கத்துறது காரணம் அதுதான். நீ பாட்டுக்கு சாலையில போயிட்டு இருக்க, நான் ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கேன் பாரு. நிலம் இல்லை என்றால் நீ இல்லை, நான் இல்லை, எது இல்லை. என்ன சொல்ல வரா? மழை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இதாங்க, இதான் இது நான் உங்க பிள்ளை உங்களுக்கு சொல்றேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான் நம்ம அறிவு முதாட்டி அவை. இங்க வரப்பு உயருது, நீரும் உயரல, நெல்லும் உயரல, குடியும் உயரல, கோனும் உயரல. கோன் உயர்றான், இப்ப ஆள்ற கோன்னு உயர்றான், நல்லா உயர்றான். நம்ம ஒண்ணும் இல்லை.